ஓட்டுச்சோரை பத்தி பேசுறாங்களே, பீகார் வந்திருந்தாரு முதலமைச்சர். இப்ப கிட்னி சோருக்கு ராகுல் காந்தி வருவாரா சென்னைக்கு? அயோத்தியில அகிலேஷ் யாதவ் ஜெயித்தாருன்னா அது ஓட்டுச்சோரியா? அது ராகுல் காந்தி தெரிய வேண்டாமா? RSS முஸ்லிம்களுக்கு விரோதி அல்ல என்பதை உணர்த்தினார். மிஸ்டர் ஒயிட். Mr. White. இந்த பேர் Mr. White. He himself says that. I am Mr. White. 106 ஜெயில இருந்த ஆளு. ஒரு சிக்ஸர் பால் அடிச்சார் அவர் டக்குன்னு. ஆமா. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. அரசியல் விவகாரங்கள் சூடு பிடித்திருக்கும் சூழலில் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியா ராஜகோபாலன் காணொளி மூலம் நம்முடைய விவாத அரங்கத்தில் இணைகிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய உள்ளன. சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் சீனிவாசன். நமஸ்காரம். நமஸ்காரம். இன்று மூப்பனார் அவர்களுடைய நினைவு தினம். ஃபர்ஸ்ட் டைம் யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், ஜி.கே. வாசன், எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர், நயினா நாகேந்திரன், அது தவிர எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிருந்தார். இது ஒரு காட்சி இருக்கிறதே, இது 2026 அடித்தளம். எஸ், இந்த ஆக்சுவலா மூப்பனார் அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இவர்கள் அத்தனை பேரும் ஜி.கே. வாசன் அழைத்திருந்தார். ஜி.கே. வாசனுடைய அழைப்பின் பேர்ல நிர்மலா சீதாராமனும் பங்கேற்றார், எடப்பாடி பழனிசாமியும் பங்கேற்றார். அதே போல நயினார் நாகேந்திரன் வந்திருந்தார். அதுதான். சோ இது ஒரு ஆப்டிக்ஸை உருவாக்கியிருக்கு. அதாவது பிஜேபியும் ஏடிஎம்கேயும் எப்படி ரொம்ப நெருக்கமாக ஜெல்லாகி வருகின்றன அப்படிங்கிறத ஒரு உணர்த்துவதாக இருந்தது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் நினைவு கூற விரும்புறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த கூட்டணி அப்படியே தொடர வேண்டும் என்பதில் அக்கறை காட்டி கட்டாயம் ஏடிஎம்கேயும் பிஜேபி சேர்ந்தே இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தவர் ஜி.கே. வாசன். இப்போ இந்த ஒரே கூட்டணிக்குள்ள வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு கட்சிகளும் இன்னும் ரொம்ப நெருக்கமா வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதை போட்டு இருக்கிறார். பட் அதுக்கு முன்னாலேயே நெருக்கம் ஆயிட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிற போது நிறைய பிஜேபியை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். பல மேடைகள்ல நயினார் நாகேந்திரனை இருந்திருக்கிறார், இவ்வளவும் இருந்திருக்கிறது. அதே போல இப்போ திருநெல்வேலியில நடந்தது பூத் பொறுப்பாளர்கள் மீட்டிங். அதுல அமித்ஷா முன்னிலையில பேசிய அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியில் அமர்த்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. அன்பு சொந்தங்களே, அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும். சோ இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே ரொம்ப ஒரு நெருங்கி வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல சமிக்கை. நல்ல சமிக்கை என்று சொல்லுவதற்கு மேலாக ஒரே ஒரு வார்த்தையில் நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் சீனிவாசன். ஏப்ரல் 2025 ஆகஸ்ட் 30 என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமே, இதன் நடுவே 2 முக்கிய நகர்வுகள் நடந்திருக்கின்றன. ஒன்று, துணை ஜனாதிபதி தேர்தல். அதற்கடுத்தது மிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பல தோழமை கட்சிகளுடைய தலைவரிடம் தொலைபேசி மூலமாக பேசி 2 பெயர்கள் குழு என்று சொன்னார். நம்ம கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. ஒரு 2 பேருக்கு சந்திரபாபு நாயுடு 2 பேர் கொடுத்தாரு. அதாவது வைஸ் பிரசிடென்ட் போஸ்டுக்கு இதே எடப்பாடி பழனிசாமி சிபி ராதாகிருஷ்ணன் பெயரை சொன்னார். இது நடுவே இது ஒரு மாபெரும் திருப்பம். அதையும் தவிர ஏப்ரல் 2025 ஆரம்பத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களுக்கும் அடித்தள மட்டத்தில் கேடர் லெவல் ஜெல் ஆகணும்னு சொன்னீங்களே, இப்போ அதற்காக எடப்பாடி பழனிசாமியுடன்
அம்மையார் ஜெயலலிதா மந்திரி சபையில் இருந்த நயினார் நாகேந்திரனை தேர்ந்தெடுத்தது அமித்ஷா. ஆமா. ஆக மொத்தம் இந்த அதிமுக பாஜக உறவில் எடப்பாடி பழனிசாமியுடைய பங்கும் அவர் சொன்ன ஆலோசனைகளும் சஜஷன்ஸ்களும் அமித்ஷா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நான் நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். இந்த ஆனா இதுல ஒரு சின்ன விமர்சனம் ஒண்ணு உண்டு சார். இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் பண்ணப்போ என்டிஏ சேர்ந்த முக்கியமான தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஏன் வரல, ஏன் தம்பிதுரை அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு கேட்கறவங்களும் உண்டு. வேற எந்த கட்சி? சந்திரபாபு நாயுடு வந்திருந்தாரு, நிதிஷ்குமார் வந்திருந்தாரு. அந்தந்த பாராளுமன்ற எம்பிக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதனால ஏற்கனவே இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி டெல்லி வருவதாக இருந்ததை அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன் என்று சொன்னவுடன் ஜே.பி. நட்டா அவர்கள் கூறிவிட்டார்கள், சுற்றுப்பயணத்தை தொடங்குங்கள், இங்க லீடர்ஸ் ஆஃப் ப்ரப்போசிங் பார்ட்டிஸ் இருந்தா போறோம்னு சொல்லிட்டாரு. பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய லீடர் தம்பிதுரை லீடர் அவர் இருந்தார். சீனிவாசன், அதை விட்டு ஒரு முக்கியமானது என்னன்னா, செப்டம்பர் 9 சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பதவி பிரமாணம் எடுக்கக்கூடிய நாளில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி வருவார். டெல்லியில் பிரதமரையும் சந்திப்பார், நட்டாவையும் சந்திப்பார், அமித்ஷாவையும் சந்திப்பார். ஓ சார், நீங்க தமிழ்நாடு ஓரியன்டா பேசிட்டு இருக்கப்போ ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த கிட்னி திருட்டு ராக்கெட் அதை பத்தி ரொம்ப பரவலா பேச்சு அடிபட்டு இருக்கு. அது சம்பந்தமா டெல்லியிலேயே ஏதாவது மேல் மட்டத்துல டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கா? நீங்க எனக்கு ஒன்னே சொல்லணும் சீனிவாசன், டெல்லியில இப்போ ஓட்டு சோரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ வாக்கு திருட்டு. ஆனால் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வாராந்திர ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு 10 நாட்களுக்கு முன்னதாக தமிழகத்தில் கிட்னி திருட்டை பற்றி சொல்லியிருக்கிறார். கிட்னி சோர் அதை பற்றி பேசியிருக்கிறார், கடிதத்தில் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி பற்பல சுற்றுப்பிரயாணத்தில் பிரச்சார கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதை மேற்கோள் காட்டியிருக்கிறார். திமுக கட்சிக்காரர் நடத்துகின்ற மருத்துவமனைக்கு நீங்க சிகிச்சைக்கு போயிருந்தீங்களா, உங்களை உடல் உறுப்பு உள்ள இருக்குதா இல்லையான்னு நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கிறது நல்லதுக்காக சொல்றேன். நயினார் நாகேந்திரன் மற்றும் பல தலைவர்கள் கடிதமும் எழுதியிருக்கிறார்கள் ஜே.பி. நட்டா அவர்களுக்கு என்பதை ஜே.பி. நட்டா அவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் செக்ரட்டரி கன்ஃபார்ம் பண்ணார் எங்கிட்ட கேட்டு. ஆக மொத்தம் மத்திய அரசாங்கத்திற்கு கிட்னி திருட்டை பற்றி கவனம் கூர்ந்து கூடிய விரைவில் அமித்ஷா அவர்கள், ஜே.பி. நட்டா அவர்கள், ஹெல்த் மினிஸ்டர் அவர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இவரும் சேர்ந்து கொண்டு இந்த கிட்னி திருட்டை பற்றி அதிகமாக ஆலோசித்து, அது சென்னை ஹைகோர்ட்டில் நிலவில் இருப்பதனால் அந்த ஹைகோர்ட் டிசிஷன் வர மட்டும் வெயிட் பண்ணலாம். ஆனால் இது பொலிட்டிக்கல் கொஸ்டினாக மாறும். காரணம் என்ன என்று கேட்டால், பல பல மூத்த ஆளுங்கட்சி அரசியல் தலைவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது கவர்னருடைய ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது அமித்ஷாவுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதை வைத்து பார்த்தால் ஒன்னு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கணும், இல்லையா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுக்கணும். இதுவும் 2026 பொது தேர்தலில் ஒரு முக்கிய பிரச்சனையாக வளரும். ஓட்டுச்சோரை பத்தி பேசுறாங்களே, பீகார் வந்திருந்தாரு முதலமைச்சர், இப்ப கிட்னி சோருக்கு ராகுல் காந்தி வருவாரா சென்னைக்கு கேட்கிறாங்கல்ல. தோழமை கட்சிகள் ஏன் வாயடைத்து இருந்தது? சார், நீங்க தோழமை கட்சிகள் ஏன் வாயடைத்து இருந்தது அப்படின்னு கேட்கிற அதே டயத்துல இந்திய கூட்டல்ல தோழமை கட்சியா இருக்கக்கூடிய, தோழமை தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் வாயை திறந்திருக்கிறார். அவர் ராகுலுக்கு எதிராக பேசி இருக்கிறார். நீங்க டெல்லியிலேயே இருக்கிறாள், உங்களுக்கு தெரியும். அது பற்றின டீடைல்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க. அகிலேஷ் யாதவ் PDA என்ற ஒரு கூட்டணியை உத்தரப்பிரதேசத்தில் வைத்திருக்கிறார். அந்த PDAக்கும் INDA அலையன்ஸுக்கும்
கருத்து வேறுபாடு வந்துவிட்டது. ஓட்டுச்சோரி என்று தாங்கள் பீகாரில் பெரிது பண்ணாலும் அகிலேஷ் யாதவ் போன்ற அண்டை மாநிலமான உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் இருக்கக்கூடியதில் அகிலேஷ் யாதவ் அது பற்றி ஒப்புக்கொள்ளவில்லை. ஓமர் அப்துல்லா ஒப்புக்கொள்ளவில்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒப்புக்கொள்ளவில்லை ஓட்டுச்சோர் என்பதை பற்றி. காரணம், கடந்த நாடாளுமன்றத்தில் 25 நாட்கள் முடக்கம் செய்தார்களே ராகுல் காந்தி ஓட்டுச்சோர் பற்றி. உத்தரப்பிரதேசத்தில் எப்படி 34 MP ஜெயிச்சேன்னு கேட்கிறாரு அகிலேஷ் யாதவ். அதற்கு பதில் சொல்ல முடியல ராகுல் காந்தியால். எப்படி காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2 பேர் ஜெயிச்சாங்க, அது பதில் சொல்ல முடியவில்லை. அதுதாங்க ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக். அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அயோத்தியா கோயில் வரக்கூடிய ஃபைசாபாத் தொகுதியிலேயே பிஜேபி தோற்றது. அகிலேஷ் யாதவ் வின் பண்ணாரு. அதுதான் சொல்றாரு அவரு. சீனிவாசன் நீங்க கரெக்டா ஒரு பாயிண்ட் முடிச்சீங்க. அயோத்தியில அகிலேஷ் யாதவ் ஜெயித்தாருன்னா அது ஓட்டுச்சோரியா? அது ராகுல் காந்தி தெரிய வேண்டாமா? ஆனாலும் வெளிப்படையாக இந்த பிடிஏ என்று நான் சொன்னேனே, பீச்சிலே தலித் அல்பசங்கிக் என்று பேர் அதற்கு, பிடிஏ என்று. அந்த பிடிஏ அலையன்ஸ் ராகுல் காந்தி சொன்னதை எதிர்த்திருக்கிறார்கள், டினை பண்ணிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆன்லைன்ல கேமரால சொல்லிருக்காங்க, டெலிவிஷன்ல, பேப்பர்ல வந்திருக்குது. ஓகே ஓகே. அப்படின்னா அகிலேஷ் யாதவ் என்ன சொல்ல வர்றாரு? சும்மா தேவையில்லாம வாக்கு திருட்டுன்னு காங்கிரஸ் தன்னுடைய அஜெண்டாவை மற்ற கட்சிகள் மீது திணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. அந்த அர்த்தம் உள்ள சொல்லியிருந்தாலும், ஆஃப் த ரெக்கார்ட் அவ கட்சி உள்ள பேசியிருந்தாலும், அவர் சொல்லக்கூடிய ஒரு தாத்பரியம் அதுதான் சீனிவாசன். அதைத்தான் ஓமர் அப்துல்லாவும் பிரதிபலிக்கிறார். இன்ஃபேக்ட் உண்மைக்கு சொல்ல போனால் அகிலேஷ் யாதவுடைய ஒரே ஒரு குறிக்கோள் ஓட்டுச்சோரின்னு சொன்னேன்னு, என்னுடைய 37 MP ஓட்டுச்சோரி எல்லாம் ஜெயிச்சான்னு வந்துருமே சொல்லாதேங்கிறார் அவர். கட்சிக்குள் மீட்டிங்ல எல்லாம் நாங்க எப்படி ஜெயிச்சோம்? ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சோம். அதனுடைய எக்ஸ்டென்ஷனா நான் சொல்றேன். தமிழகத்தில் 40 MPக்கள் ஜெயிச்சாரு, பாண்டிச்சேரி உள்பட. ஓட்டுச்சோரிய திமுக ஏன் வாயை அடைத்திருக்கிறது? ராகுல் காந்தி ஏன் தமிழ்நாட்டை பத்தி இது பேச மாட்டேங்கிறார்? இல்ல இன்னொன்னு, இப்போ உமர் அப்துல்லா செய்தியாளர்கள் கூட்டத்திலேயே அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவை பத்தி ராகுல் காந்தி சொல்றாரு, மகாராஷ்டிராத்துல நாங்க லோக்சபா எலெக்ஷன்ல அவ்வளவு ஜெயிச்சோம், எப்படி சட்டப்பேரவை தேர்தல போச்சுன்ட்டு. அதே போல எங்க காஷ்மீர்ல எடுத்துக்கோங்க, லோக்சபா எலெக்ஷன்ல எங்க கட்சி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. ஆனால் சட்டப்பேரவை தேர்தல நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, பிரமாதமா ஜெயிச்சிருக்கோம். இது எப்படி நடந்தது? If I have a problem with election results, then I need to have it when I won as well. My party did better than we expected in the October assembly elections. Nobody expected us to get this number of seats. Now, so if I don't have a problem with the way elections are conducted when I win, I certainly can't have a problem with the way elections are conducted because I've lost. இங்க எப்படி நடந்தது அப்படிதான் மகாராஷ்டிரால நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இவர் சொல்ற இந்த வாக்கு திருட்டு எதுவும் எங்க மாநிலத்துல நடக்கல. அதனால ராகுல் காந்தியினுடைய இந்த விஷயத்துல நாங்க அவர் கூட இல்ல, நாங்க அவரோட பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா உமர் அப்துல்லா சொல்லியிருக்கா. இப்ப அகிலேஷும் சொல்லி இருப்பதாக நீங்க தகவல் சொல்றீங்க. ஒன்னு சொல்லட்டுமா? கோலாரிகளுக்கு ஒரு புது விஷயம். இன்று காலை டெரிக் ஓபிரையன், சுதீப் பந்தோபாத்யாய், கல்யாண் பானர்ஜி போன்ற திரிணாமுல் காங்கிரஸ்காரர்கள் எஸ்ஐஆரை பற்றி பேசுகிறார்களே தவிர ஓட்டுச்சோரி பற்றி பேசவில்லை. அவர் சொல்றாங்க மம்தா பானர்ஜி எப்படி வின் பண்ணாங்க 100%. அவங்களுக்கு அப்படி ஒரு சிக்கல் வந்துருது. வாக்கு திருட்டுன்னு சொன்னா மம்தா பானர்ஜியுடைய வெற்றியை நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. இந்த வாக்கு திருட்டு என்பது தமிழக காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. மாணிக் தாக்கூர் எப்படி வின் பண்ணாரு? ஓட்டுச்சோரியா? ஜோதிமணி எப்படி வின் பண்ணாங்க? என்னங்க அந்த திருவள்ளூர் எம்பி செந்தில் எப்படி வின் பண்ணாரு? ஐஏஎஸ் ஆபீசர், எக்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர், கர்நாடகா. சசிகாந்த் செந்தில். சசிகாந்த் எப்படிங்க ஓட்டுச்சோரியாங்க?
கரெக்ட் கரெக்ட். அந்த வசந்த் நம்ம இவர் எப்படி ஜெயிச்சார் கன்னியாகுமரியில ஓட்டு சரியா? இதுக்கு மத்தியில காங்கிரசுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் பம்பாட் பண்ணிருக்காரு சார், கவனிச்சீங்களா? கண்டிப்பா கண்டிப்பாக. அது கோலால நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விளக்கத்தை நான் சொல்ல வேண்டும், புரிதலை உண்டாக்க வேண்டும். அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப், டெல்லி மற்றும் எம்பிக்கள் கூட்டத்தை ஒன்று கூட்டினார். குஜராத், பீகார் போன்ற மாநிலங்களில் எப்படி நாம் போட்டியிட வேண்டும் என்ற யுக்தியை நிர்ணயிப்பதற்காக ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மீட்டிங். அந்த மீட்டிங்ல பேசும்பொழுது ஓப்பனா இருக்குது, அது எல்லா டெலிவிஷன்லயும் காமிச்சாங்க டெல்லியில. அவர் ஓப்பனா சொல்றாரு, சோனியா காந்தி, ராகுல் காந்தி நேஷனல் ஹெரால்ட் கேஸ்ல ஓப்பன் அண்ட் ஷட் கேஸா இருக்குது, அரெஸ்ட் பண்றதுக்கு. அவங்க பெயில்ல இருக்காங்க, கோர்ட்ல மூவ் பண்றதுக்கு ஏன் தயங்குது மத்திய அரசாங்கம்? ஆனா என்னைக்குன்னு என்ன ஜெயில போட்டாங்க, என்னுடைய கட்சி தலைவர் சிசோடியாவை ஜெயில போட்டாங்க, சத்யேந்தர் ஜெயினை ஜெயில போட்டாங்க. ஆக மொத்தம் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் கள்ள ஒரு இருக்குதா என்று கூட கேட்டார். बीजेपी ने आपके 5 सबसे बड़े नेताओं को जेल भेज दिया, ऐसा क्यों है कि कांग्रेस का एक भी नेता जेल नहीं गया? भाई ये इतना शोर मचा रहे हैं, नेशनल हेराल्ड हो गया, नेशनल हेराल्ड हो गया, नेशनल हेराल्ड हो गया. இல்ல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு, காங்கிரசுக்கு எதிரான மிகப்பெரிய புகார அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லி இருப்பது. நேஷனல் ஹெரால்டு கேஸ் வந்து ஒரு கிளியர் கட் கேஸ். அதுல வந்து எவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்குங்கிறது ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு. இருந்தும் ராகுல் காந்தியையோ சோனியாவையோ நீங்க சிறையில் அடைக்கலையே, அது ஏன் அப்படிங்கிறது. அதே நேரத்துல என்னையும் மணிஷ் சிசோடியாவையும் சத்யேந்திர ஜெயினையும் மட்டும் ஏன் வந்து ஜெயில வச்சீங்க அப்படின்னு கேட்டு இருக்கிறார். இதன் மூலமா என்னன்னா, காங்கிரஸ் தலைவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் வெளியிட்டு இருக்கிறார், அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டு இருக்கார். இரண்டாவது இன்டர்பிரேஷன் என்னன்னா, காங்கிரசுக்கு பிஜேபிக்கு இடையில ஏதோ ஒரு கள்ள தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா இது வந்து பிஜேபியை சார்ந்த பலரே தனியா பாக்குறப்ப கேட்கிற கேள்வி, என்ன சார் இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு, இந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் ஆகட்டும், இதை ஒருத்தர் கூட உள்ளே போகலையே சார், ஏன் சார் ஏன் சார்னு கேட்பாங்க. கோர்ட்டு தான் முக்கிய சீனிவாசன். இதே திமுக, இதே அரவிந்த் கெஜ்ரிவால், இதே சோனியா காந்தி, இதே ராகுல் காந்தி எத்தனை தான் இது வாங்கியிருக்காங்க, அட்ஜர்ன்மெண்ட்ஸ் 27 முறை வாங்கியிருக்கார் ப. சிதம்பரம். 27 முறை, 4 வருடங்கள். அதனால தான் டிலே ஆகுது. இப்ப கூட இப்ப அந்த சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க, ஆனா கீழ்கோர்ட்ல பெயில்ல இருக்காங்களே இவங்க, பெயில்ல எடுத்து பண்ணாங்க. உடனே இவங்க சொல்றாங்க பேச்சு சுதந்திரத்துக்கு ஆபத்து கத்துறாங்க. அதனால கோர்ட்டை முடிவு பண்ணிட்டு விட்டுருக்காங்க. ஆக மொத்தம் நரேந்திர மோடி மீது பழி சொல்லக்கூடாது, இந்தியாவோட சட்ட அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? நாளைக்கு அதான் கேஸ் இருந்தா உடனே போய் பெயில் வாங்கிடுறாங்களே, அட்ஜர்ன்மெண்ட் வாங்கிடுறாங்களே. அதை தவிர இன்னொன்னு 2G கேஸ் ஒன்னே ஒண்ணு சார், ராபர்ட் வத்ராவை கூட உள்ள வைக்கலையே, ஒன்னே பண்ணல. ஏற்கனவே அஸ்ரோக் கெம்கா மூலமா விசாரணை கமிஷன் நடந்து அவர் வந்து முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கிறாருங்கிறது தெளிவா ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்திருக்கிற நிலையில அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கூட அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். அதே மாதிரி நேரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க மேல கை வைக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மைகளுக்கே இருக்கு. உண்மை அது மந்திரிகளுக்கே இருக்கிறது. உண்மை, தாங்கள் கூறுவது உண்மை. 25 நாள் பாராளுமன்றத்தை முடக்கும் பொழுது பேசிய அனுராக் தாக்கூர் நாடாளுமன்றத்தில் பேசிய பிறகு, நிஷிகாந்த் தூபே பேசிய பிறகு இதை ஓப்பனாவே சொல்றாங்க. ஆனால் சட்டம் தான் இடைங்களாக இருக்கு. சட்டம் ஒரு இருட்டறை. சீனிவாசன், நீங்க இடையில 2Gன்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்க. 2Gல வந்து நான் லேட்டஸ்டா ஒண்ணு கேள்விப்பட்டேங்க, 7000 பக்கம் சார்ஜ் ஷீட் இருக்குது சீனிவாசன். அதை டிங்கிறாங்க, அது அந்த ஷைனிங் ரிஜெக்ட் பண்ணார். இப்போ வந்து அது வந்து ஹிந்தியில இருக்கிறதுனால எனக்கு குஜராத்தி மொழியில் கொடுங்கள் என்று ஒரு கம்ப்ளைண்ட் கேட்டிருக்காரு. அப்புறமா வந்து ராஜா வந்து தமிழ்ல கொடுங்கன்னு கேட்கிறாரு. இது என்ன ஒரு 10 வருஷம் அவங்களை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு, 7வது பண்றதுக்கு தான்
ஆக மொத்தம் நீங்களே கரெக்டா சொன்னீங்க. டிராக் ஆன் பண்றது, அட்ஜென்ட்மெண்ட் வாங்குறது, போஸ்ட்போன் பண்றது, இதெல்லாம் தான் திருட்டுத்தனம் சொல்லுகிறேன் நான். ஓகே சார், இதுக்கு மத்தியில ரொம்ப ரேரஸ்ட் ரேர் ஈவெண்ட் டெல்லியில நடந்திருக்கு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு பிரஸ் மீட்டை மோகன் பாகவத் அவர்கள் கூட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ரெண்டாவது, அந்த பிரஸ் மீட்ல அவர் சொன்ன விஷயங்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன? பிரஸ் மீட் கூட்ட வேண்டிய அவசியம் 100வது ஆண்டு RSS அடியெடுத்து வைத்து விட்டது. அடுத்த ஒரு வருடங்களுக்கு பல இடங்களில் செலிப்ரேஷன்ஸ் இருக்க போகுது, நிகழ்ச்சிகள் இருக்கிறது, தமிழ்நாடு உள்பட. டெல்லியில் நடந்த 3 நாள் கருத்தரங்கம் மாதிரி கொல்கத்தாவிலும் பெங்களூரிலும் மும்பையிலும் சென்னையிலும் நடத்த இருக்கிறார்கள் RSS. அதில் அதே மாதிரி 3 நாள் இருக்கும். அதே மோகன் பாகவத் வருவாரு. இப்ப அவங்க முடிவு பண்ணிருக்காங்க, மீண்டும் மீண்டும் எதிர்கட்சி தரப்பிலிருந்து, குறிப்பாக ராகுல் காந்தி RSS என்று சொல்லி நம் மீது ஒரு ஒரு சேற்றை வாசிக்கிறாரு, வீழ்கிறாரு. அதையெல்லாம் சரிப்படுத்துவதற்காகத்தான் நம்மளும் பப்ளிக்ல போனோம்னு மோகன் பாகவத்தே முன்னாடி வர்றாரு. இப்போ RSSக்கு ஸ்போக்ஸ்மேனே கிடையாதுங்க. இப்பதான் ரீசெண்டா அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் மோகன் பாகவத்தை முன்னிலை வந்தது காரணம் 100 ஆண்டுகளுடைய சிறப்பான விழாவில் சில விஷயங்களை எல்லாம் நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இனி அவர் ஓப்பனாகவே இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு பேசப்படுறார். ஒண்ணு, நீங்க கேட்டீங்க என்னுடைய இம்ப்ரெஷன் என்னன்னு. மோகன் பாகவத் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சது என்னுடைய பர்சனல் இது வந்து ஒரு பெஸ்ட் வே ஆஃப் பப்ளிக் ரிலேஷன்ஸ். எஸ். செகண்ட், கேடர்ஸ் நிறைய வரணும். இப்ப தமிழகத்திலிருந்து 15% எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு அந்த கூட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் மோகன் பாகவத். 15% இளைஞர்களிடையே, குறிப்பாக பெண்கள் 15%. அது காரணம் டிஜிட்டலைசேஷன் ஈரா என்றெல்லாம் வரிசையா என்னுடைய 3 முக்கியமான டேக் அவே ஸ்ரீனிவாசன். அந்த ஒரு 2 மணி நேர பிரஸ் கான்ஃபரன்ஸும் 3 நாட்களாக டெல்லியில் உள்ள விக்யான் பவன் என்ற இடத்தில் இந்த கூடிய கூட்டத்தின் சாராம்சம் 3 நாட்களிலும் 3 மணி நேரம் பேசினார் மோகன் பாகவத். இந்த 9 மணி நேரத்துடைய சுருக்கம் என்ன என்று கேட்டால், அந்த ஃபாரின் டிப்ளமேட்ஸ் வந்திருந்தாங்க, அட்வொகேட்ஸ் வந்திருந்தாங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்திருந்தாங்க. ராம்நாத் கோவிந்த் வந்து இந்த விஜயதசமி அன்னைக்கு ஒரு RSS ஃபங்க்ஷன்ல நாக்பூர்ல போறார், அவரு வந்திருந்தாரு. முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கைய நாயுடு வந்திருந்தாரு. இந்த கூட்டத்தில் 8 ஃபாரின் லாங்குவேஜஸ்க்கு சைமல்டேனியஸ் டிரான்ஸ்லேஷன் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டு, டிப்ளமேட்ஸ் ஒரு 150 பேர் வந்திருந்தாங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷை தவிர அனைத்து தூதர்கள் வந்திருந்தார்கள். இப்போ 3 டேக் அவே பாயிண்ட் சீனிவாசன். ஒன்று வந்து 75 வயசை கிளியர் பண்ணிட்டார் மோடி, RSS விஷயத்தை கிளியர் கட்ட பண்ணிட்டார். ரெண்டாவது, அயோத்தியாவில் என்ன சொல்லி இருக்கிறார்? 75 வயசு. எங்களுடைய விஷயத்தில் 80 வயசா இருந்தாலும் ஒரு RSS சேவகன், அதாவது சேவக் சங்கி 80 வயதா இருந்தால் சங்கிதான், 75 வயதா இருந்தாலும் சங்கிதான். நான் அது பற்றி பேசவே இல்லை என்பதை 75 வயசுல ஓய்வு பெற்றாகணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை இல்லை என்பதை நான் அது மாதிரி பேசவே இல்லை என்று மறுத்திருக்கிறார் கூட. In Sangha, we Swayam Sevaks. We are given a job, whether we want it or not. So, if I am 80 years old and Sangha will tell me, go run a shaka, I will have to go. I cannot say I have completed 75 years, I want to enjoy the retirement benefits. No, there is no benefits in Sangha. And even if I am 35, Sangha may say, you sit in the office. We do whatever Sangha tells us. So, this is not for retirement of anybody or myself. We are ready to retire any time in the life, and we are ready to work as long as Sangha wants us to work. That is the thing. Okay. இதுல வந்து நரேந்திர மோடியினுடைய விஷயம் புல் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, அவருக்கு 75 வயசா போது, அதுவும் புல் ஸ்டாப் ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து முக்கியமாக அயோத்தி ராமர் டெம்பிள் கட்டுவதில், கோவில் கட்டுவதில்
RSSக்கு கடந்த 40-50 ஆண்டுகளாக உறுதுணையாக இருந்தது அரசியல் அமைப்பு பாஜக, பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய ஆட்சியில் தான் ராமர் கோவில் கட்டப்பட்டு முடிவடைப்பட்டு விட்டது. ஆனால் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது இந்த டெம்பிள் இஷ்யூ, காசியும் மதுராவையும் எடுத்தீர்களான்னு கேட்டபோது அவர் மாட்டேன் என்று சொன்னார். காசி முடிஞ்சாச்சு, மதுராவை எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டது. ரெண்டுமே அது அரசியல் பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்க ராமர் கோவில் ஒண்டிதான் எங்களுக்கு தலைமையா இருந்தது, பட்டி முடிச்சாச்சு. மதுராலையும் காசியிலையும் யான வாப்பி என்பது முஸ்லிம் தோழர்கள் படிக்கட்டு, அதாவது ஸ்டெப் டவுன் பண்ணணும், கீழே இறங்கி வரணும், இந்துக்களோட பேசுங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க, இது RSS கலக்காதீங்க என்று சொல்லிவிட்டார். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய RSS உறுப்பினர்களோ விஸ்வ இந்து பரிஷத் உறுப்பினர்களோ அந்த மூமெண்ட்ல சேர்றதுக்கு தடை இல்லை என்றும் அதையும் சொல்லியிருக்காரு. आंदोलन में संघ जाता नहीं, एकमात्र आंदोलन राम मंदिर था जिसमें हम जुड़े इसलिए उसको आखिर तक ले गए। अब बाकी आंदोलनों में संघ जाएगा नहीं, लेकिन हिंदू मानस में काशी, मथुरा, अयोध्या तीनों का महत्व है। 2 जन्मभूमि है, एक निवास स्थान है। संघ इस आंदोलन में नहीं जाएगा, लेकिन संघ के स्वयंसेवक जा सकते हैं, वो हिंदू है। ஆனா இதுக்கு முன்னாடியே மோகன் பாகவத் ஞானவாபி இஷ்யூ டெவலப் ஆனப்போ ஃபர்ஸ்ட் சொன்னது ஞாபகத்துல இருக்கு, ஒவ்வொரு மசூதிக்குள்ளும் சிவலிங்கத்தை தேடிக்கொண்டு இருக்க வேண்டாம் அப்படின்னாரு. இது 2வது பாயிண்ட். இப்போ லெட் முஸ்லிம் பிரதர்ஹுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆன் தேர் ஓன் என்ற ஒரு வார்த்தையை உபயோகித்திருக்கிறார். முக்கியமானது RSS முஸ்லிம்களுக்கு விரோதி அல்ல என்பதை உணர்த்தினார். 3வது முக்கியமான பாயிண்ட், அந்த 2.5 மணி நேர பிரஸ் கான்பரன்ஸ்ல நான் கண்டுபிடித்த 3வது பாயிண்ட் என்ன என்று கேட்டால், வட இந்தியாவில் இந்த விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி போன்ற சமயங்களில் காவடி என்று எடுப்பார்கள். எப்படி தமிழகத்தில் காவடி என்பது மாதிரி இந்தியிலே காவடி தான் பேர். அது அங்க சிவராத்திரிக்கு முன்னதாக 15 நாள் விரதம் இருந்து தோளில் 50 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் நடந்து வந்து அவர் எடுத்துக்கொண்டு தோளில் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு தண்ணீரை, கங்கை தண்ணீரை அங்க சிவனடியில் சேர்ப்பார்கள். பீகார் போன்ற இடத்திலும், ஆக்ரா போன்ற இடத்தில் சில 3-4 பாயிண்ட் இருக்குங்க. அதுக்கு கன்வர் யாத்திரைன்னு பேர்ல கன்வரி அது காவடி யாத்திரைன்னு சொல்றாங்க. காவடிங்கிறது இந்தியிலும் இருக்குதுங்க, கான்வரா யாத்திரைங்க இருக்குங்க, 2 ஒண்ணுதாங்க. அப்பொழுது கடந்த 4 வருடங்களாக இந்த கன்வரி யாத்திரை நடக்கும் பொழுதும் சரி, நவராத்திரி நடக்கும் பொழுது, சிவராத்திரி இருக்கும் போதும் சரி, விநாயகர் சதுர்த்தியின் போதும் சரி, சில முக்கிய பண்டிகைகள் வரும் பொழுது 2-3 நாட்கள் முக்கியமாக இருக்கும். அப்பொழுது மீட் பேன் பண்ணாரு யோகி ஆதித்யநாத். ஆமா, அந்த பாதையில, அந்த பக்தர்கள் போகக்கூடிய பாதையில அசைவ கடைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற. அதே மாதிரி அந்த முக்கியமான இருக்கக்கூடிய கோவில் இருக்கு பாருங்க, அதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர்ல எங்கேயுமே இந்த மீட் வைக்கக்கூடாதுன்னு ஒரு கொண்டு வந்த காரணம் என்னன்னு, பட்சிகள் பறக்கின்றன, துர்நாற்றம் அடிக்கிறது, போகக்கூடிய பக்தர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்றெல்லாம். அதை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு கடந்த 4 வருடங்களாக. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிறது பீகார் எலெக்ஷன்ல, இந்த மீட் பேனை பத்தி. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மீட் பேன் டியூரிங் ஃபெஸ்டிவல் சீசன் பேன் பண்ணிருக்காங்க. ஓகே, அது அகிலேஷ் யாதவும், தேஜஸ்வி யாதவும், ஈவன் ராகுல் காந்தி கூட அது தப்புங்கிறாங்க. இது சுப்ரீம் கோர்ட் மட்டும் போச்சு. ஓகே, சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்க, நீங்க என்னென்ன பண்றீங்களோ, யார் அந்த கடையினுடைய முதலாளியோ என்னென்ன சாமான் சேர்க்கிறீங்களோ இதெல்லாம் நீங்க வீட்டுல பண்ணிருக்கேன்னு அந்த மாதிரி கடையில ஏதி போட்டீங்கன்னா, காவடி யாத்திரா போகும்பொழுது பக்தர்களுடைய எண்ணங்களை, அவர்கள் செய்யக்கூடிய விரதங்களை தடை செய்வது போன்று இருக்கக்கூடாது, அந்த 2 நாட்கள் மூடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இத 1996 யூனியன் கவர்மெண்ட் ஃபுட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இஷ்யூ பண்ண சர்க்குலரே இருக்குதுங்க, டியூரிங் ஃபெஸ்டிவல் சீசன் நீங்க மீட் வைக்கக்கூடாதுன்னு. அதைத்தான் மேற்கோள் காட்சி யோகி ஆதித்யநாத் பிரகடனப்படுத்தினார்.
அந்த சட்டமே வளர்த்திருக்கு. அதை யோகி ஆதித்யநாத் அவர்களை பாஜக அரசாங்கம் செய்ததை மோகன் பாகவத் ஆதரித்தார். அதாவது there should be a ban during festivals. சுப்ரீம் கோர்ட் சொன்னது சரி என்று சொன்னார். இதுதான் முக்கியமான 3 பாயிண்ட்ங்க. மீதி எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. அவரு நாலாவதா ஒரு விஷயம் சார் எனக்கு பட்டது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பிஜேபியுடைய தேசிய தலைவரை நாங்கள் தேர்வு செய்யவில்லை. நாங்க தேர்வு செய்யறதா இருந்தா இவ்வளவு தாமதம் ஏற்பட்டிருக்காதுன்னு சர்க்காஸ்டிக் ஆயிடுச்சு. அது நாம் இருவருமே பல விவாதங்களில் பேசியிருக்கிறோம். ஆனா மோகன் பாகவத் ரொம்ப சர்க்காஸ்டிக்கா சொன்ன, நாங்க தேர்வு செய்யல, இது RSS தேர்வு செய்வதாக இருந்தால் இவ்வளவு தாமதம் ஏற்பட்டிருக்காது. ஒரு சிக்ஸர் பால் அடிச்சார் அவர் டக்குன்னு. ஆமா, परंतु डिसीजन तो उस फील्ड में उनका है, इस फील्ड में हमारा है, इसलिए हम तय नहीं करते. हम तय करते इतना समय लगता क्या? हम नहीं करते, हमको करना नहीं है. टेक यूर टाइम, हमको कुछ कहना नहीं. சார், இதுக்கு மத்தியில டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்பினால இந்தியா தள்ளாடும், அவ்வளவுதான், ஐயோஹோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டயத்துல இப்போ ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அதாவது 2025-26 நிதியாண்டுடைய முதல் காலாண்டுல இந்தியாவுடைய ஜிடிபி growth ரேட் 7.8% இருக்கிறது. ஆக்சுவலா இதே காலாண்டு பகுதியில் சீனாவுடைய ஜிடிபி growth ரேட் ஜஸ்ட் 5% பிளஸ் தான், 5.2 ஏதோ ஒன்று. இது 7.8% இந்தியா அதை டச் பண்ணிருக்கு. இது எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? இது மத்திய அரசாங்கத்தில் மிக மிக குஷியாக இருப்பது நிதி அமைச்சகமும் பிரதமர் செயலகமும். பிரதமர் அயல் நாட்டில் இருக்கிறார். பீகார் தேர்தலும் போது இதை பேசுவார். எனினும் பொதுமக்களிடையே வளர்ச்சி திட்டங்கள் அதிகமாக இருப்பதனாலும், கன்சம்ஷன் வியாபாரங்கள் அதிகமாக நடப்பதனாலும், மேனுஃபேக்சரிங் செக்டார் அதிகமாக இருப்பதனாலும், ட்ரம்ப் சொல்வதற்கு எதிராக இந்திய நாடாளுமன்றத்திலும் கோஷம் எழுப்பப்பட்ட போது எக்கானமி இஸ் டெட் என்று சொன்னாரே, அதற்கு சொன்னார். அதை மறுப்பு தெரிவித்து ஆதாரங்களுடன் பேச முயன்ற பல பாஜக அமைச்சர்களை தடுத்து நிறுத்தியது ராகுல் காந்தி. ராகுல் காந்தி சொன்னார், அமெரிக்க அதிபர் சொல்லுவது சரின்னு சொன்னார், இந்தியாஸ் எக்கானமி இஸ் டெட்னு. ஆக மொத்தம் ரகுராம் ராஜன், ராகுல் காந்தி, ப. சிதம்பரம் போன்ற ஒரு பொருளாதார மேதைகளுக்கு கொடுத்த சாட்டை அடியாகத்தான் இருக்கிறது 7.8 என்பது சீனிவாசன். இதற்கு பிரதமருடைய முயற்சிகளும் நிர்மலா சீதாராமனுடைய 8 ஆண்டு கால பட்ஜெட்டுடைய எஃபெக்ட் தான் இது, கன்சாலிடேட்டட் எஃபெக்ட். இது இருப்பினும் கண்டிப்பாக டாரிஃப் வார் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தி வந்தது மிகவும் குஷி தந்திருக்கிறது ஆளுங்கட்சிக்கு. அதே சமயத்தில் ஒரு வாய் கூட திறக்காமல் இருக்கிறார் நம்முடைய தமிழகத்தினுடைய மிஸ்டர் ஒயிட், ப. சிதம்பரம் அவர்கள். மிஸ்டர் ஒயிட், Mr. White. Mr. White. He himself says that I am Mr. White. 106 ஜெயில இருந்த ஆளு. சரி சார், இப்போ உங்க ஃபேவரட் ஏரியா செய்தித்துளி. செய்தித்துளி 1. தமிழக முதலமைச்சர் பீகார் பயணம், ஓட்டுச்சோரி ராகுல் காந்தியுடன் நடைபயணம் செய்தது. நான் ஒரு சில பத்திரிகை நண்பர்களிடம், சில ஆசிரியர்களிடம் தொலைபேசி மூலமாக பேசியதில் எனக்கு கிடைத்த ஆசிரியர்களா, இந்தி நாளேடு தைனிக் ஜாகரன் இருக்கு, சந்திரகாந்த் மிஸ்ரான்னு ஒருத்தர் இருக்காரு, சதுர்புஜ் மிஸ்ரான்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்ககிட்ட பேசினேன். அவங்களாம் பீகாருக்கு எப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் நான் 40-50 வருஷமா பண்ணுவோம் அது மாதிரி கரைச்சி குடிச்சு கற்பூரி தாக்கூர் போன்றவர்களை எல்லாம் ஜெகபிரகாஷ் நாராயணன் நல்லா தெரிஞ்சவங்க. அவங்களாம் அவருடன் பேசும் பொழுது அவர் சொன்னார்,
வரவேற்கிறது உண்மைதான், யாருங்க இல்லை, நல்லா வந்தாரு, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாரு, ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட்ல இருந்து வந்தாரு. அவர் ஜீப்ல ஏறினது 12:20, ஜீப்ல இருந்து இறங்கினது 12:25, 5 நிமிஷம் தான் ஜீப்ல இருந்தாராம். அப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர், அதாவது பீகார்ல தர்பங்கால பிரச்சார பேரணியில பங்கேற்றார். அதை சொல்றீங்க நீங்க? தர்பங்கா பேரணியில் தேஜஸ்வி யாதவுடன் ராகுல் காந்தியுடன் திறந்த ஜீப்பில் அவர் பிரயாணம் செய்தது 10-15 நிமிடம் தான். காரணம், அன்று வெயில் அதிகமாக இருந்தது, வேற்று கொட்ட ஆரம்பித்து விட்டது. மருத்துவ ரீதியாக பார்த்தால் மேலும் பல மணி நேரங்கள் இதில் நீடிக்க கூடாது என்று மருத்துவருடைய ஆலோசனையின் பெயரில் மு.க. ஸ்டாலினும் கனிமொழியும் அந்த ஜீப்ல இருந்து இறங்கிட்டாங்க. எந்த இடத்துல பப்ளிக் மீட்டிங் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு போனாங்க. இப்போ அந்த ஜீப்ல இருந்து ஏறும் பொழுது ஒரு மாபெரும் வரவேற்பு கிடைத்தது உண்மைதான். மு.க. ஸ்டாலினை பார்ப்பதற்கு அனைத்து பீகாரிகளும் ஆர்வமாக இருந்தார்கள். காரணம், அவருடைய மகன் சனாதனத்தை எதிர்த்து பேசியதால் இது யார் பார்க்கலாமே பார்க்க வந்தது, நிறைய பேர் வந்திருந்தாங்க, யாரும் இல்லைங்கள, வரவேற்பு அதிகமாக இருந்தது. இருப்பினும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதே என்று ராகுல் காந்தி தொப்பி போட்டிருந்தார், தேஜஸ்வி யாதவ் தொப்பி போட்டிருந்தார். ஒரு ஆர்வமுள்ள ஆர்ஜேடி ஊழியர், ஒரு எம்எல்ஏ ஒரு தொப்பியை கொண்டு ஸ்டாலின் கையில கொடுத்தாங்க. அப்ப உடனே ஸ்டாலினுக்கு அருகே இருந்த ஒரு தமிழ்நாடு ஆபீசர், போலீஸ் ஆபீசர் அந்த இதை எடுத்துட்டாரு, மாலையும் போடல, தொப்பியும் போட்டு விடல அவர். அதைத்தான் சில இந்தி பத்திரிகைகள் நோட் பண்ணியிருக்காங்க, அது என்கிட்ட சொன்னாங்க. செய்தி துளி 2. (2029) லோக்சபா தேர்தல் என்பது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 6G போன்றதுதான் இருக்கும். ஹோலோகிராம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஜப்பானில் நூதனமான ஒரு சாஃப்ட்வேர், ஒரு 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 ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. உதாரணத்திற்கு, நரேந்திர மோடி அவர்கள் திருநெல்வேலியிலோ கன்னியாகுமரியிலோ இல்லை சென்னையிலோ இந்தியில பேசும் பொழுது அவர் பேசும் சமயத்திலேயே இந்தியாவில் உள்ள பிரதானமான 8 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும். அதே சமயத்தில் அதே உருவம் இருக்கும். அந்த உருவத்தை கல்கட்டாவிலும் பார்க்கலாம், லக்னோவிலும் பார்க்கலாம், வாரணாசிலையும் பார்க்கலாம், மும்பைலையும் பார்க்கலாம், போபால்லையும் பார்க்கலாம், ஹிமாச்சல் பிரதேசத்திலையும் பார்க்கலாம். 6G எஃபெக்ட் தான் சீனிவாசன். அது டெக்னாலஜி வார் வரப்போது 2029ல தயாராகுங்கள் மாநில கட்சிகள். பாஜக முன்னெச்சரிக்கையாக ஓவர்டேக் பண்ணிட்டாங்க எல்லாத்த தவிர. அந்த ஜப்பானுடைய இந்த இன்வென்ஷன் இருக்குது பாருங்க, அந்த சாஃப்ட்வேர் வாங்கியாச்சு. அதற்காக சில முயற்சிகளை செய்து வருகிறார்கள். 2029 வருட தேர்தல், லோக்சபா தேர்தல் டெக்னாலஜி டிரைவன் கேன்வஸ் ஆகத்தான் இருக்க போகிறது என்பதை நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். செய்தி துளி 3. (2026) மார்ச் மாதம் நக்சல்வாதிகளை நாங்கள் முறியடிப்போம் என்று அமித்ஷா சூழலை உடைத்திருக்கிறாரே, ஒரு சபதம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே. அதற்கு ஏற்ப சுஷ்மா ஸ்வராஜினுடைய அழகான வார்த்தை மூலமாக சொல்ல போனால் நக்சலிசம், கம்யூனிசம் திருப்பதி முதல் பசுபதி வரை இருக்கிறது என்று அழகாக சொல்லுவார், ஹிந்தியில் பேசுவார். திருப்பதி என்றால் ஆந்திர பிரதேசம், பசுபதி என்றால் நேபாளம், அதன் வழியாக பல மாநிலங்கள் வழியாகத்தான் போகும். இப்பொழுது சமீப காலமாக அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நக்சல்வாதி என்பதை ஆந்திராவில, தெலுங்கானால, சத்தீஸ்கர்ல எல்லாம் எடுத்துட்டாங்க. மகாராஷ்டிராலையும் இன்னும் ஜார்க்கண்ட்லயும் சத்தீஸ்கர்ல ஒரு போர்ஷன்ல இருக்குங்க. அங்கெல்லாம் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஒழிஞ்சதுக்கு கட்ரோங்கிற இடத்துல
மிஸ்டர் தேவேந்திர பட்னவிஸ் மிக அழகாக செயல்பட்டிருக்கிறார். அமித்ஷாவை பாராட்டி இருக்கிறார். போராடுவதற்கு விஷ்ணு சாய் என்று சொல்லக்கூடிய சத்தீஸ்கர் முதலமைச்சரும் நன்றாக செயல்பட்டிருக்கிறார். நக்சல்வாதிகள் வேறு ரூபத்தில் தயாராக ஆரம்பித்து விட்டார்கள் என்பது மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கவலை கொடுக்கிறது. அது என்னன்னு சொன்னீங்கன்னா, கன் அண்ட் கஞ்சா அப்படிங்கிறாங்க. எப்படி வந்து திருப்பதி முதல் பசுபதினு சொன்னாங்களோ அதே மாதிரி கன் முதல் கஞ்சா என்று. கஞ்சா என்றால் தங்களுக்கு தெரியும் பாப்பி கல்ச்சர். அந்த பாப்பி கல்ச்சரை ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இதே நக்சல்வாதிகள் பயிரிட்டு அதிலிருந்து வரக்கூடிய கஞ்சா வியாபாரத்திற்கு, இந்திய பாதுகாப்பிற்கு எதிராக இந்தியா உள்ளேயே போதைப் பொருளை தயார்படுத்தி அதன் மூலம் வரக்கூடிய பணத்தை வைத்துக் கொண்டு அமித்ஷா செய்தக்கூடிய வினைக்கு எதிர்வினையாக செய்ய வேண்டும் என்று ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை மத்திய அரசாங்கம் மிக மிக உன்னிப்பாக கவனிக்கிறது என்பதுதான் செய்தி துளி. சீனிவாசன். ராஜகோபாலன் வந்திருந்து வழக்கம் போல ஏராளமான தகவல்களை தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.